தாம்பரம் பணிமனை சீரமைப்பு காரணமாக வரும் 23ஆம் தேதி முதல் புறநகர் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் அறிவிப்பில் ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை தாம்பரம் பணிமனையில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், இதன் காரணமாக குறிப்பிட்ட சில மணி நேரம் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் இரு மார்க்கத்தில் இயக்கப்பட்ட 55 புறநகர் மின்சார ரயில் சேவைகள் மற்றும் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இயக்கப்படும் மின்சார ரயில்கள் ஜூலை 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுகின்றன. பயணிகள் வசதிக்காக சென்னை கடற்கரை பல்லாவரம் இடையே மட்டும் குறிப்பிட்ட நேரத்தில் புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தாம்பரம் நாகர்கோவில் இடையே இயக்கப்படும் அந்தியோதயா ரயில் இரு மார்க்கத்திலும் 23 முதல் 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை எழும்பூர் சேலம் விரைவு ரயில் சென்னை கடற்கரை அரக்கோணம் வழியாக செங்கல்பட்டு விழுப்புரம் வழித்தடத்திலும், சென்னை எழும்பூர் மதுரை வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை எழும்பூர் திருச்சி மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ், சென்னை எழும்பூர் காரைக்குடி பல்லவன் விரைவு ரயில் ஆகியவை இரு மார்க்கத்திலும் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் எனவும், செங்கோட்டை தாம்பரம் விரைவு ரயில் விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த மாற்றம் 31ஆம் தேதி வரை அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும், ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரையிலான வழித்தட மாற்றம் குறித்த அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் எனவும் தெற்கு ரயில்வேயால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டு ஜூன் 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரை குறிப்பிட்ட நேரத்தில் சென்னை கடற்கரை பல்லாவரம் இடையே மட்டும் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே பணிமனை மறுசீரமைப்பு காரணமாக எக்ஸ்பிரஸ் ரயில்களின் இயக்கம் மாற்றியமைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது புறநகர் மின்சார ரயில் சேவையையும் மாற்றியமைத்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது.